மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்துட்டு இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சில அடிப்படையான விஷயங்கள் பார்த்தோம். அதில் இயற்கணிதத்தில் கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பருக்கு தெரியாத ஒரு ஏதாவது ஒரு நம்பரை வந்துட்டு கொடுத்து, ஒரு கணக்கு கொடுத்து அதில் ஏதோ ஒரு நம்பரை வந்துட்டு தெரியாத நம்பர் எக்ஸ்ன்ற ஒரு நம்பரை கொடுத்து அந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும், கூட்டலில் கழித்தலில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்றத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 4 × x = 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இயற்கணிதத்தில் பெருக்கல் டாபிக், பெருக்கல் வகுத்தல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நாலாக கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு 20ன்னு ஆன்சர் கிடைக்குதாமா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த நாலாக கூட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கும் பொழுது 20 அப்படின்னு சொல்லிட்டு வருமா ஆன்சர். அப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன நம்பர் வந்துட்டு இருந்தால் நமக்கு வந்துட்டு இந்த 20 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. சரியா? இந்த கணக்கை இந்தமாரி 4 × xன்னு கொடுக்கலாம், அல்லது 4x = 20 இப்படியும் வந்துட்டு கொடுக்கலாம். சரியா? இப்படி கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். 4ஐயும் இந்த எக்ஸையும் பெருக்குனா 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு 4ஐயும் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து கூட்டலோ கழித்தலோ எதுவுமே இல்லாமல், எக்ஸ் இல்லாமல் இப்படி 4 இந்தமாரி ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒட்டினாப்லேயே வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே இந்த எக்ஸ்ன்ற இடத்துல ஏதோ ஒரு நம்பரை போட்டு பெருக்குனாக்கா இதுக்கு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஆன்சர் வரும் அப்படின்றது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரியா? இப்போ பார்க்கலாமா? இப்போ இந்த 4x இல்லை 4x எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். = 20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கணக்குகள், இது ஒரு அடிப்படை தான். நாம் இதிலேருந்து அட்வான்ஸ் லெவலில் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். 8ஆவதுல இதை விட அட்வான்ஸ் லெவலில் இருந்துருக்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு நம்ம பேசிக்கே தெரியாது. அதனால தான் நம்ம பேசிக் கணக்கு நடத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி பெருக்கல் கணக்கில், இந்த மாதிரி பெருக்கலில் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸை அப்படியே வச்சுட்டு இந்த 4 இருக்குது, இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இந்த நம்பர் இருக்குது இல்லையா, 4 இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் கொண்டு போகணும். கொண்டு போகும்பொழுது இது வந்துட்டு மேலே இருக்குது இல்லையா, இப்படி மேலே இருக்குது, இந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது கீழே வரும், வகுத்தலில் மாறும். மேலே இருக்கும்பொழுது இது பெருக்கலில் இருக்குது, இது அந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது வகுத்தலில் மாறும். அப்போ கணக்கு எப்படி மாறும் அப்படின்னாக்கா 4x = 20ன்னு இருக்கா, இதை வந்துட்டு எக்ஸை வந்துட்டு இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது அது இந்த 20க்கு கீழே போயிடும். இந்த மாதிரி நம்ம போட்டு நாம் வந்துட்டு வகுக்கணும். இப்படி வகுக்கும்பொழுது இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன வரும் அப்படின்ற விடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இந்த நம்பரை, இந்த வகுத்தல் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீள் வகுத்தல் முறையில் போடலாம். அப்படி இல்லைனாக்கா டைரெக்டாக வந்துட்டு இப்படியேவும் அடித்து போடலாம். இப்படியே நம்ம அடிக்கலாமா? ஏன்னா நம்ம வந்துட்டு 8ஆவது வந்துட்டோம். அதனால் வந்துட்டு நாம் நிறைய விஷயங்களை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு போடணும், ரொம்ப குயிக்காக போடணும். அதனால் இந்தமாரி நீள் வகுத்தலை பொறுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்துட்டு இதை வந்துட்டு செய்யலாமா இந்த கணக்கை. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நாம் டைரெக்டாக 4ஆம் வாய்ப்பாடுலையும் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சும் வரலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக வந்துட்டு 2ஆம் வாய்ப்பாடுலேருந்தே வரேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பர்லேருந்தே கூட போகலாம். சரியா? இப்போ 2ஆம் நம்பரில் மேலேயும் கீழேயும் அடிக்கலாமா? அடித்தாக்கா வந்துட்டு 2 2 4 இதை அடிச்சுட்டு 2 2 4 2ஆம் வாய்ப்பாடில் அடித்தா இதை வந்துட்டு பண்ணும்பொழுது π2 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போ மறுபடியும் வந்துட்டு இதை வந்துட்டு 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? அடித்தாக்கா O2 2 I2 10. அப்போ கடைசியாக வந்துட்டு என்ன இருக்குதுனாக்கா அந்த எக்ஸுன்ற இடத்துல 5 தான் வரணும். சரியா? அப்போ வந்துட்டு இந்த கணக்கு பாருங்கள். இப்போ 4 இருக்கு இல்லையா, 4 × 5 4 × 5 = 20. இப்போ வந்துட்டு இது 4 5 பெருக்கி பாருங்கள், 20ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துட்டு கரெக்டு. இந்த எக்ஸுன்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு அதை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அது கரெக்டான்றத இந்த இடத்துல நம்ம போட்டு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி
அதை பிரதியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு போட்டு பார்த்து இந்த ஆன்சர் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்தாக்கா இந்த மாதிரி போடணும். சரியா? அடுத்து இன்னொரு மாடல் பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இதேமாரி இருக்கக்கூடிய இந்த மாடல் வந்துட்டு இப்போ போட்டு பார்க்கலாமா? இப்போ 3x = 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இந்த எக்ஸுன்னு வந்துட்டு எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்துட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது? பெருக்கல்ல இருக்கா? பெருக்கல்ல இருக்குது அப்படின்னாக்கா இந்த எக்ஸை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த 3 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தலுக்கு இந்த 27க்கு கீழே வகுத்தலில் போகும். சரியா? அப்போ அதுபடி நம்ம போட்டு பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் இருக்கா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் வச்சுக்கிட்டு 27 வகுத்தல் 3 போடலாமா? இப்போ இதை வந்துட்டு நம்ம போடலாமா? போட்டாக்கா வந்து இந்த 3ஆம் வாய்ப்பாடை சொல்லி பாருங்கள். 1 3 3 9 நம்ம அந்தமாரி 9 3 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 9 3 27ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 9. எக்ஸோட மதிப்பு 9. இந்த 9ஐ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்தா என்ன மதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அப்போ 3 × 9 அந்த எக்ஸுக்கு பதிலாக 9ன்னு சொல்லிட்டு போட்டோம்னாக்கா என்ன வருது? 9 3 27. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துட்டு கரெக்டு. சரியா? அப்போ இயற்கணிதத்தில் இந்த மாதிரி வகுத்தல் கணக்கு வரும்பொழுது நாம் இந்த மாதிரி போடணும். சரியா? அடுத்ததாக இன்னொரு மாடலு, இதிலே வந்துட்டு இன்னொரு மாடலை இப்போ நம்ம போடலாம். சரியா? இப்போ இந்த மாடல் கணக்கு பாருங்கள். இந்த 2 கணக்குமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். என்ன கொடுத்துருக்குறாங்க? 1/2 × x = 50 இப்படி ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா அதே கணக்கு தான் இது. 1/2x = 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ வந்துட்டு பாருங்கள், இதை பார்த்த உடனே குழப்ப வேண்டாம். அதாவது போன முறை கணக்குலாம் வந்துட்டு மேலேயே வந்துட்டு நம்பர் ஒரே இதில் இருந்தது, ஒரே இதுவில் கீழே எந்த நம்பரும் வராமல் இருந்தது. ஆனால் இதில் கீழே நம்பர் வருது. இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பக்கம் போகும்போது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல வந்துட்டு அந்த எக்ஸை வந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற நம்பர் வந்துட்டு இந்த பக்கம் போகும்பொழுது கீழே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இங்கேயே வகுத்தல் கணக்கில் இருக்கா? இங்கேயே வகுத்தல் கணக்கில் இருக்குது. அப்போ போகும்பொழுது இந்த பக்கம் போகும்பொழுது என்னென்னா இந்த வகுத்தல் வந்துட்டு இங்கே வந்துட்டு பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ன்றத வந்துட்டு இந்த பக்கம் மாறி போகும்போது வகுத்தலில் போகணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த 1/2ன்றது இந்த பக்கம் போகும்போது 50க்கு கீழே 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரியா? அதை வந்துட்டு என்னங்க ஏற்கனவே ஒரு வகுத்தல் இருக்குது, அதே நமக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு மறுபடியும் இந்த 50க்கு கீழே இன்னொரு 1/2 அப்படின்னு போட்டால் எப்படி வகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்துட்டு சந்தேகம் வரலாம். ஒன்றும் குழம்பவே வேணாம். நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் வந்துட்டு யோசிக்கவே வேணாம். என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 1/2 இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் போகும்பொழுது எப்படி எழுதிக்கிறீங்கனாக்கா 2/1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. இந்த எக்ஸ் இப்படி வச்சுக்கலாம், இந்த பக்கம் 50 இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டு இந்த மதிப்பு வந்துட்டு இந்த 1/2ன்றது இந்த 2 வந்துட்டு மேலே இந்த 1 இங்கே மேலே இருக்குது இல்லையா, 1 அதை கீழவும், இந்த 2 இருக்குது இல்லையா, அதை இந்த பக்கம் மேலேயும் போட்டுக்கணும். அந்தமாரி போட்டிங்கன்னா கணக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த 2 வந்துட்டு இந்த பக்கம் வரும்பொழுது பெருக்கல் 2ஆக இந்த பக்கத்தில் போகும். இந்த 1 இங்கே வரும்பொழுது வகுத்தலில் இப்படி போயிடும். சரியா? இந்தமாரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கணக்கு வந்துட்டு ஈஸியாக போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே மேலே இருக்கிறது பெருக்கல், கீழே இருக்கிறது வகுத்தல்னு அர்த்தம். இது அந்த பக்கம் போகும்பொழுது இந்த வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக வந்துட்டு போயிடும். அப்போ மேலே போட்டோம்னா பெருக்கலில் மாறிடும். இங்கே பெருக்கலில் இருக்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு வகுத்தலில் வரும். சரியா? அப்போ இந்த கணக்கு வந்துட்டு எப்படி போடணும்? அப்போ x = 50 × 2/1 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதை வந்துட்டு சென்ட்ரல் இந்த 1 போட்டாலும் வந்துட்டு ஓகே தான். ரெண்டும் வந்துட்டு 1 தான். சரியா? அதனால் குழப்பம் வேணாம். எப்படி வேணாலும் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு 1ஆல் வந்துட்டு நம்ம வந்துட்டு வகுக்கணும். அதுக்கு முன்னாடி இது 2த்தையும் பெருக்கணும். 50யும் 2யும் பெருக்கிட்டு அதை வந்துட்டு 1ஆல் வகுத்தாக்கா இந்த எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸோட மதிப்பு அதுதான். சரி, இப்போ இதை வந்துட்டு எப்படி போடலாம்? இப்போ நம்ம சொன்னோம்ல 50 × 2 எவ்வளோ?
100. 50 இன்ட்டு 2 எவ்வளோ? 100 வகுத்தல் 1. இந்த 1ஆல் வந்துட்டு எந்த நம்பர் வகுத்தாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்துட்டு 100. அந்த எக்ஸுன்ற இடத்துல 100 அப்படின்றது தான் வந்துட்டு ஆன்சராக வரும். சரியா? இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல அந்த எக்ஸோட மதிப்பை வந்துட்டு 100ன்னு போட்டு பார்க்கலாமா? ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வருதா என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், குழப்பமே வேண்டாம். இந்த எக்ஸு அதாவது 1/2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வந்திருக்கணும் நமக்கு ஆன்சரு 50ன்னு போட்டிருக்கு இல்லையா, 50 வரணும். இந்தமாரி கணக்கு நம்ம எப்படி போடுறது, எப்படி இந்த அறையையும் 1/2வையும் 100ஐயும் எப்படி பெருக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்கள், இது அப்படியே இந்த ரெண்டையும் இந்த 100ஐயும் அடித்தாக்கா அதுதான் வந்துட்டு ஆன்சர். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுன்றது என்ன, 100ல் பாதி எவ்வளோ, அவ்வளோதான் அதோட ஆன்சர். அப்படியே வந்துட்டு மேலோட்டமாக சொன்னால் 100ல் பாதி எவ்வளோ அப்படின்றது தான் வந்துட்டு ஆன்சர். சரியா? அப்போ இதுவும் வந்துட்டு வகுத்தல் மாதிரி தான். இப்போ 1/2ஆல் வந்துட்டு இந்த 100 வந்துட்டு பெருக்கணும் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இந்த 100 வந்துட்டு இந்த 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அப்போ இந்த 100 வந்துட்டு 2ஆல் வகுக்கணும்னா ஓ2 2. சரியா? I2 10. இதை வந்துட்டு I2 10, இந்த 0 அப்படியே எடுத்து போட்டுக்கணும்னா 50. அப்போ ஆன்சர் வந்துட்டு 50 வந்துடுச்சு. அப்போ நமக்கு ஆன்சரு, அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோட மதிப்பு வந்துட்டு கரெக்டு. சரியா? இந்த மாதிரி தான் இந்த இயற்கணிதம் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கணக்குகளை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். சரியா? இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த நிறைய கணக்குகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்னென்ன கணக்குகள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே.